அடுத்த நாள் காலையில் விஜய் வந்து காவேரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக காவேரியும் வந்துட்டு யமுனா பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கும் வந்துடுறாங்க. வந்தது பார்த்தோன்னே எதுக்கு இவர் அம்மாவோட இங்கே நின்றுருக்கிறாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. மேம் நான் தான் அம்மாவுடைய அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ எதுவுமே பேசாமல் இருக்காங்க. இல்லை சொல்லுங்கள் காவேரி மேம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஏன்னா காவேரிக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு அப்படிங்கிறது தாத்தா மூலமாக தெரிஞ்சிருக்கு. அதனால் சரி நம்மளை சுத்தமாக எங்களுக்கு அடையாளமே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு பேசவும் செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லை காவேரி மிஸ் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார். அம்முவை பற்றியா? அம்மு ரொம்ப சமத்தான பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அம்முவை பற்றி இல்லைங்க நம்ம லைஃப்பை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க திடீர்னு வந்து லைஃப்பை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து தானே? ஆமாம் உங்களுக்கு எப்படிங்க சார் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட் அப்போ நானும் தானே கூட இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? நம்ம ட்ராவல் பண்ண ஏரியாவில் தான் நீங்களும் இருந்தீங்களா அப்படின்னு? ஒரே காரில் தாங்க ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையேங்க. நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு அடிக்கடி கனவுல கூட நீங்கள் வரீங்க. ஆனால் ஏன் எதுக்குன்னு தெரியல. எங்கள் அம்மாட்ட கேட்டாலும் அம்மாவுக்கும் தெரியல. ஏன்னா என் கனவுல வர்றது நீங்கள் தானே, எங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க நானும் நீங்களும் ஒன்றா சேர்ந்து 3 வருஷம் வாழ்ந்துருக்கோங்க. அப்புறம் நான் கனவுல கூட வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய்னு பேர் கேட்டால் கூட சமீபத்தில் ஒரு மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இருக்காதா என் மேலே நீங்கள் உயிரே வச்சுருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒன்றும் புரியலையேங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் நீங்களும் விரும்பி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் விரும்ப ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர்த்தோட வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக போயிட்டு தான் இருந்தது. இடையில இந்த பசுபதியோட பிரச்சனை தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இருந்தாலுமே நானும் நீங்களும் நல்லா தாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதெல்லாம் நம்பவே முடியல என்னால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் 3 வருஷம் முன்னாடி மறந்த விஷயத்தில் இது முக்கியமான விஷயங்க. இது உங்கள் வீட்டு ஆளுக்கு சொல்லலை. இது எல்லாத்துக்கும் காரணம் என் சைடில் இருக்கிறவங்க தான். என் தாத்தா பாட்டி தான் அப்படி சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தவறிட்டதை எங்கள் வீட்டில் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால தான் காவேரி நீ எங்கே இருக்கேன்னு கூட நான் தேடி பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு காவேரினால இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என்னால் வந்துட்டு நீங்கள் உங்களை பார்த்தா ஒரு புதிய மனுஷனை பார்த்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு பழைய ஞாபகமெல்லாம் எனக்கு சுத்தமாகவே வரல. என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் உங்களெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே பாருங்க காவேரி, நீ இப்போவே ஏற்றுக்கணும்னு நல்லா சொல்லலை. நீ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணு. கண்டிப்பாக உனக்கு என்னை பற்றின ஞாபகம், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பற்றின ஞாபகம் உனக்கு கண்டிப்பாக வரும். அம்மு வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு இங்கே பாருங்கள், எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி ஸ்கூல் முடிச்சு வாங்க, ஈவினிங்காக போய் உங்கள் வீட்டிலே வச்சு பேசுவோம், உங்கள் அம்மாக்கிட்டே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பெல் வேறு அடிச்சிருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காவேரியும் போயிடுறாங்க. காவேரிக்கு இதே தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டுருக்கு. அம்மாவை பார்க்குறப்பெல்லாம் இவன் நம்ம குழந்தையானே தோணவும் செய்து ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சோன்னே வந்துட்டு காவேரி கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக விஜய் வெளியே தான் நிற்கிறாரு. வந்துட்டு வாங்க நம்ம கார்லேயே உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல நான் நடந்தே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, உனக்கு மேலே நம்பிக்கை இல்லையா? பாரு இந்த ஃபோட்டோவை பாரு, வீடியோவை பாருன்னு சொல்லிட்டு பழசெல்லாம் காமிக்கிறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது வந்துட்டு காவேரிக்கு நம்பிக்கையும் வரவும் செய்யுது. சரின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் காரில் ஏறி வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போனோன்னா ஹாலிங் போய் அடிச்சோன்னா சாரதா வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னடி நீங்கள் எப்போ விட ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன், ஏன் என்னாச்சு, ஆட்டோ சீக்கிரம் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ விஜய் வராரு. விஜய் பார்த்தோன்னு வந்துட்டு விஜய் மாப்பிள்ளை நீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ மாப்பிள்ளைன்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பின்ன மாப்பிள்ளைன்னு சொல்லாமல் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மாவை கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னே இதான் வந்து உங்கள் பொண்ணா, நம்ம பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க பேத்தியை கூட பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு எதாவது ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைய எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட உங்கள் சித்தப்பா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அவர் கூட வந்து நீங்களாம் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அதுவும் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு கூட தெரியல. நான் பாப்பா ஒரு தடவை பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்னது கூட அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ கை கட்டாத தூரத்தில் அவங்கள வெளிநாட்டில் இருக்காங்க, தேவையில்லாமல் அவங்க லைஃப்பில் மறுபடியும் என்ட்ரி ஆகாதீங்கன்னு சொல்லி திட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க, எனக்கு இப்போ தான் எல்லாமே தெரிய வந்துச்சு. நான் எதேச்சியாக தான் வந்துட்டு காவேரியுடைய குரலை கேட்க வந்தேன். முந்தானத்து நீங்கள் கால் பண்ணீங்கல்ல பாப்பா கீழே அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு காலில், அப்போ தான் வந்துட்டு குரலை கேட்டோன்னு காவேரி குரலாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் சந்தேகமே வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கடவுளோடைய கிருபை என்னால் கடைசியில் பார்த்தா நீ தான் இங்கே இருக்குங்கிறத நான் அப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறது உலகத்தில் நானாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காவேரியுடைய அம்மா சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு அளவும் செய்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு விஜயோடைய சித்தப்பாங்கிறாரு. அதை எப்படி முடியும், அதை இத்தனை நாளாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டாங்கல்ல, அப்படி தான் நல்லா தானே வாழ்க்கை போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் விஜய் இப்போ தான் நிம்மதியாக இருந்துட்டுருக்கான், இனிமேலும் காவேரியோட சேர்ந்து வாழணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் நீ கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சித்தப்பா வரணும், நான் எதுக்கு வரணும், மீண்டும் வந்து காவேரி நான் பிரிஞ்சு வாழ்றதுக்கா? நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நிம்மதியாக வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இல்லை நான் வந்து அந்த பசுபதினால பிரச்சனையோட வாழ்ந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் காவேரியோட மட்டும்தான் சேர்ந்து வாழ்வேன். இதுக்கு மேலே ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்ணிலே தெரியாது, கண்ணிலே படாத மாதிரி நாங்கள் 3 பேர் எங்கேயாவது போயிடுவோம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரின்ட்டு, இங்கே பாருங்கள் நீங்களே வந்தீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணதுன்னு சொல்கிறீங்க, இது நம்ம பொண்ணுன்னு சொல்கிறீங்க, என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, வீடியோவெல்லாம் காமிக்கிறீங்க, ஓகே அது உண்மையாகவே இருந்தாலுமே இப்போ என் மனசுக்குள்ளே ஃபுல்லாக இப்போ நீங்கள் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்க சாரதா, என்னடி உளர்ற, அதான் மாப்பிள்ளையே வந்திருக்காருல, அப்புறம் என்ன உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலைன்னா என்ன அர்த்தம், பொய்யா சொல்கிறோம் நாங்கள் எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா அப்புறம் என்கிட்ட நீ சொல்லியிருந்துருக்கலாம்ல கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த 5 வருஷத்தில் எனக்கு சுத்தமாக யார் என்னன்னே இல்லாமல் இதில் வேறு நீ வந்து எனக்கு வேறு மாப்பிள்ளை வேறு பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை நீங்கள் தவறி இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு, எங்கத்த இது வாரம் நீங்களே வந்து ஒரு கற்பனை பண்ணிவிட்டு நேரம் கல்யாணத்துக்கு இது பண்ணி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கல்யாணம் நடந்திருந்தா என்ன சொல்லுவீங்க, எனக்கு என்ன பதில் சொல்லுவீங்க, இல்லை என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. விஜய் இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருக்க வேண்டாம், அவங்க எல்லாருமே வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கு தான் அப்படிலாம் பண்ணுறாங்க, நீ ஒழுங்காக வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் சித்தப்பா பேசிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே இங்கே நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மரியாதை கெட்டுரும், சித்தப்பாங்கிறனால வந்து உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்துட்ருக்கேன், ஒழுங்காக கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்பரசை வந்து பார்த்து திட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்துட்டு எல்லாம் சாரதா எல்லாம் உன்னால தான் பிளான் பண்ணி தான் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே வந்த, இப்போ உனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்களாம் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இவளுக்கு வேலை கிடச்சிச்சின்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம், ஆனால் இது எல்லாமே நம்ம என்ன தான் நம்ம இவங்க 2 பேர்த்தி பிரித்து வச்சாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இருக்குல்ல, அதுதான் இவங்க 2 பேர்த்தி திரும்ப ஒன்று சேர்த்துருக்கு, இனிமேல் நாம் என்ன பண்ண முடியும், நம்ம எல்லாருமே பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் இல்லையே, அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பிடிச்சி போய் வாழ்க்கையை தொடங்கினாங்க, அதுக்கப்புறம் நீங்களாம் சேர்ந்து வந்து பிரித்து வச்சோம், இப்போ மறுபடியும் வந்துட்டு அவங்களே வந்துட்டு கடவுளாக பார்த்து ஒன்று சேர்த்து வச்சிருக்காங்க, நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. நீ வந்து மீண்டும் வந்து விஜய் பார்த்துட்டாங்கிற திமிரில் தானே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, தாத்தா எதுக்கு பாட்டியை திட்டுறீங்க, பாட்டி பாவம் இத்தனால என்னை பார்த்தது கூட கிடையாது, இப்போ தான் பார்த்துருக்காங்க, அவங்களே தாத்தா நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவும் பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவு குட்டி பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு கிடையாது, ஒழுங்காக நீங்கள் கிளம்பி போங்க, தேவையில்லாம மறுபடியும் என்னையும் கவரியும் எங்கள் எல்லாரும் 3 பேர்த்தையுமே பிரித்து வைக்கணும்னு நினைக்காதீங்க, தயவுசெய்து கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே வந்துட்டு அவரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனோன்னே, மாமா நம்ம நினச்ச மாதிரி இல்லை, அவன் மறுபடியும் வந்துட்டு காவேரின்னு காவேரி பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான் விஜய், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் தலையில் என்னமோ நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு அங்கே தாத்தாவும். அப்படிலாம் விட்டுற முடியாதுங்க மாமா, அவங்களால ஒன்றும் சேரவே விடக்கூடாது, காவேரி வந்துட்டானா மீண்டும் அந்த பசுபதி வருவான், வந்தால் மறுபடியும் இவனுக்கு பிரச்சனை வரும் விஜய்க்கு, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம அப்படி தான் பிளான் பண்ணி தான் நம்ம வந்து பிரித்து வச்சோம், ஆனால் மறுபடியும் ஒன்று சேர்றதுக்கு தானே அவங்க ஒன்று சேர்ற மாதிரி தான் நம்ம கடவுள் அமைச்சு வைக்கிறாரு, நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ராதாவும், அப்போ அப்படியெல்லாம் பொதுவாக நம்ம பேசிட்டு போக முடியாது, இப்போ நம்ம தான் இப்போ பக்குவமாக விஜய்க்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியலம்மா, நீ எடுத்து சொல்கிறனா சொல்லு, இப்போவே வந்து நான் அவனுக்கு கெடுதல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே அவ்வளோ தூரம் கோவமாக இருக்கான், மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு வேறு சொல்லிட்டு போயிருக்கான், நீ மேற்கொண்டு நான் எதாவது பண்ண போனால் சுத்தமாகவே நீ வெறுத்துருவான், நான் இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண தயாராக இல்லை, ஏற்கனவே வந்துட்டு அம்மா வந்துட்டு அம்மா இல்லையா அம்மா எங்கேன்னு கேட்குறப்போ வந்துட்டு விஜய் துடிக்கிறான், அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்னால் வாழவே முடியல, அப்படி இருக்குது, இப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ மீண்டும் வந்து என்னைய அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு தயவுசெய்து 2 பேரும் எதுவும் சொல்லாதீங்க, நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் விஜய் வந்துட்டு காவேரி அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. காவேரி வரதை பார்த்தோன்னே, இங்கே பாரு விஜய் மீண்டும் அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உன் நிம்மதியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜய், இங்கே பாருங்கள் நான் அவங்களோட சேர்ந்து வாழணும்னு ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு தோணுது, ஆனால் இருந்தாலுமே தேவையில்லாமல் எதுக்கு எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு இப்படிலாம் நான் வாழணும்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி இது புதுசு கிடையாது, இதே மாதிரி தான் எப்போவுமே நடக்கும், நீ எல்லாத்தையும் சுத்தமாக மறந்துட்டேன், கொஞ்ச நாள் என் கூட இருந்தீங்கன்னா உனக்கு எல்லாமே பழசு எல்லாமே ஞாபகம் வரும், எங்கள் சித்தப்பா எப்படி, என் சித்தி எப்படி, என் அம்மா எங்கள் தாத்தா எப்படி, எல்லாமே உனக்கு தெரிய வந்துடும், அது மட்டும் இல்லாமல் உனக்கும் வந்துட்டு என் கூட ஒரு 2 நாள் இருந்தீங்கன்னா என்னை பற்றி உனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருக்காங்க. அப்போ சாரதா கூட வந்திருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஓடி இதுதான் உன் வீடு, போய் நீ சந்தோஷமாக இனிமேல் 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.